வணக்கம் நண்பர்களே, நம்ம என்ன தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா 10ஆம் வகுப்பு பாடப்பகுதியில் இந்த முதல் பாடத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அதை நம்ம லைன் பை லைனாக புத்தகத்தில் என்ன இருக்குது, புத்தகத்தில் இருக்கக்கூடிய கேள்விகளை தான் அப்படியே கேட்டிருக்காங்க எக்ஸாமில். இந்த 10ஆம் வகுப்பில் ஜாகிரஃபியில் புத்தகத்தில் இருக்கக்கூடியது தான். நீங்கள் இதற்கு முந்தைய வகுப்புலையோ இதற்கு முந்தைய எந்த ஒரு எக்ஸாம் எடுத்து கூட பாருங்கள், நம்ம என்னென்ன நம்ம சொல்லியிருக்கோமோ அதே மாதிரி நீங்கள் கொஸ்டின் பேப்பர் வச்சு பார்த்தீங்கன்னா அதே கேள்விகள் ரிப்பீட்டடாக வந்திருக்கும். இந்த புத்தகத்தை தாண்டினா இருக்காது. இது ரிலேட்டடாக மேபி கரண்ட் அஃபேர்ஸ் வந்திருந்தா மேற்கு கடற்கரை சமவெளியோ இல்லை கிழக்கு கடற்கரை சமவெளியோ இல்லை மேற்கு தொடர்ச்சி மலைகள் ரிலேட்டடாவோ கிழக்கு தொடர்ச்சி மலைகள் ரிலேட்டடாவோ ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது. சரியா? ரைட். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது தீவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி பார்க்கக்கூடியது என்னது? தீவுகள், ஐலாண்டு. ஐலாண்டுன்னு சொல்லக்கூடியதை நம்ம பார்க்குறோம். சரியா? ரைட். ஓகே. இந்த வரி வரியாக நானும் படிக்கிறேன், நீங்களும் பக்கத்தில் புத்தகத்தை எடுத்து வச்சுக்கணும், இல்லை பக்கத்தில் ஒரு பிடிஎஃப்ஐயாவது ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். இல்லாட்டா நான் சொல்கிறத நீங்கள் கவனமாக காது கொடுத்து கேட்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் நோட்ஸ் எழுதிக்கிறங்க. சரிங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? ரைட். அந்தமான் நிக்கோபார் தீவுகள் தெரிஞ்சிருக்கும், ஒரு யூனியன் டெரிட்டரி. அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மற்றும் லட்சத்தீவுகள். சரிங்களா? பார்த்துக்கிறங்க. அந்த யூனியன் டெரிட்டரியாக இருக்கக்கூடியதான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஏன்னா 2 பெரும் தீவு கூட்டங்கள் இந்தியாவில் அமைந்துள்ளது. இந்தியாவில் இருக்கக்கூடிய 2 பெரும் தீவு கூட்டங்கள் என்ன? அந்தமான் நிக்கோபார் தீவுகள், லட்சத்தீவுகள். இது ரெண்டுமே என்ன சொல்லுவாங்க? ஸ்ட்ராட்டஜிக் யூனியன் டெரிட்டரின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராட்டஜிக் டிஃபெண்ட் யூனியன் டெரிட்டரின்னு சொல்லுவாங்க. தீவுகள் நம்ம பார்க்குறது என்னது? தீவுகள் பார்க்குறோம். ஐலாண்ட் ரெண்டு முக்கியமாக கொடுத்துருக்காங்க. ஒன்று அந்தமான் அண்டு நிக்கோபார், அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள். சரியா? அடுத்து ரெண்டாவது லட்சத்தீவுன்னு சொல்லக்கூடியது. ரெண்டாவது என்ன சொல்றாங்க? லட்சத்தீவுகள். இப்படி எழுதிக்கிறேன், உங்க புத்தகத்தில் இப்படி எழுது, உங்க நோட்டில் இப்படி எழுதணும். சரியா? இது ரெண்டுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு யூனியன் டெரிட்டரி, 2 யூனியன் டெரிட்டரி. இது ரெண்டுமே என்னன்னு சொல்லுவாங்க? மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த யூனியன் டெரிட்டரின்னு சொல்லுவாங்க. மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த யூனியன் பிரதேசம். ஸ்ட்ராட்டஜிக் டிஃபென்ஸ் யூனியன் டெரிட்டரின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராட்டஜிக் டிஃபென்ஸ் யூனியன் டெரிட்டரின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 572 தீவுகளை கொண்ட அந்தமான் நிக்கோபார் தீவுகள். எவ்வளோ இருக்கு அந்த இதில் தீவு கூட்டம்? 572 தீவு இருக்கான். அந்தமானில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 572 இருக்கு. கேட்கலாம், புத்தகத்தில் இருக்கக்கூடிய டேட்டா, இதை தாண்டி இருக்கக்கூடிய டேட்டா விட புக்கில் இருக்கக்கூடிய டேட்டா ரொம்ப முக்கியம். சரியா? அடுத்து வங்காள விரிகுடாவிலும், அதாவது பாருங்க 572 தீவுகளை கொண்ட அந்தமான் நிக்கோபார் தீவு எங்கே இருக்கு? வங்காள விரிகுடா, பே ஆஃப் பெங்காலில் தான் இருக்கக்கூடியது. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அடுத்து 27 தீவு கூட்டங்களை கொண்ட லட்சத்தீவுகள். அது 572, இது 27. அது 572, இது 27. சரியா? ரைட். இந்த அந்தமான் நிக்கோபார் தீவு எங்கே இருக்கான்? நீங்கள் இந்த டயராமில் பார்த்தா தெரியும். அந்தமான் நிக்கோபார் இங்கே பாருங்க, இந்த இடத்துல இருக்கு. பே ஆஃப் பெங்காலில் இருக்கக்கூடிய வங்காள விரிகுடாவில் இருக்கக்கூடியதான் அந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகள். அதே மாதிரி இந்த லட்சத்தீவுகள் எங்கே இருக்குது? அரபிக்கடல், அரேபியன் சீல இருக்கக்கூடியதான் லட்சத்தீவு. இதான் அதில் கொடுத்துருக்காங்க. சரியா? இவற்றில் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் புவியில் இயக்க விசைகள் மற்றும் எரிமலைகளால் உருவானதாகும். இதை நான் முதல் கிளாஸ்லேயே உங்கள்கிட்ட சொன்னேன். முதல் கிளாஸ்லேயே இதை நீங்கள் ஃபிசிக்ஸோட கம்பேர் பண்ணி படிக்கணும். இந்த காண்டினென்டல் பிளேட் ஒன்றை ஒன்று நோக்கி நகர்வதால் அந்த காண்டினென்டல் பிளேட் கண்ட தட்டுக்கள் ஒன்றை விட்டு ஒன்று விலகிச் செல்வதால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்க. புவி உள் இயக்க விசைகள் மற்றும் எரிமலைகளால் உருவானது தான் அந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகள். இது எக்ஸாமில் அப்படியே கேட்டிருக்காங்க. அடுத்து இந்தியாவின் ஒரே செயல்படும் எரிமலை தீவு, பேரண்ட் தீவுன்னு சொல்லக்கூடியது எங்கே இருக்குது? அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் தான் இருக்குது. இந்தியாவின் ஒரே செயல்படும் எரிமலை தீவு எங்கே இருக்குது? அந்த அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் இருக்குது. அது பேரண்ட் தீவு, பேரன் ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க. சரியா? ரொம்ப முக்கியமானது. பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய வரிகளை நீங்கள் போல்டு பண்ணாமல் இருக்கு, ஆனால் வரிகளை வாட்ச் பார்த்தா தான் தெரியும். இதே நீங்கள் தமிழ் புத்தகத்தில் படிச்சிங்கன்னா அந்தந்த இடத்துல போல்டு பண்ணியிருப்பாங்க, இல்லைனா போல்டு பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் படித்து பார்த்தா தான் தெரியும். முக்கியமான இதெல்லாம் அப்படியே எக்ஸாமில் கேட்ட கேள்வி தான். ஒரு வரிகளுமே எக்ஸாமில் கேட்டது. இல்லைன்னா நான் உங்களுக்கு வேறு முக்கியமான பாயிண்ட் ஒன்று நான் சொல்லிட்டு போயிடலாம். இதில் நீங்கள் வரிகளை படித்து பார்த்து எழுதுறது ரொம்ப முக்கியம். சரியா? அடுத்து இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகளை மட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து லட்சத்தீவுகள் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம்.
இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகளை பொறுத்தளவில் இத்தீவு கூட்டங்கள் கடலடி மலைத்தொடரின் மேல் பகுதியாக அமைந்துள்ளது. கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய மலைத்தொடர், கடலில் அடியில் இருக்கக்கூடிய மலைத்தொடர், கடலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மலைத்தொடர் வருது. அதில் மேல் பகுதி தான் இந்த அந்தமான் நிக்கோபார். அதில் கொடுத்துருக்கதை ஜஸ்ட் தமிழில் படிக்கிறவங்க ஒரு 2 டைம் 3 டைம் நீங்கள் திரும்ப திரும்ப படிச்சிங்கன்னா உங்களுக்கு போதும். சரியா? பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ளதாலும், ரொம்ப முக்கியம், ஈக்குவேட்டர் ரீஜனுக்கு பக்கத்தில் தான் இருக்குது இந்த அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேட்டர் ரீஜன், அதாவது பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ளதாலும், அதிக ஈரப்பதம் அதிக வெப்பம் கொண்ட காலநிலை நிலவுவதாலும் அடர்ந்த காடுகள் இங்கு காணப்படுகின்றன. என்ன காரணம்? இப்போ ஈக்குவேட்டர் ரீஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல சன்ரைஸ் வந்து அதிகம் அளவில் கான்சன்ட்ரேஷன் அதிக அளவில் இருக்கும். இன்டென்சிட்டி ஆஃப் த சோலார் ரேடியேஷன் அதிகமாக இருக்கும் இந்த இடத்துல. அதாவது சூரிய ஒளிக்கதிர்களுடைய செரிமானம் இந்த இடத்துல அதிகமாக இருக்கும். இந்த இதுக்கு பக்கத்தில் தான் நம்மளுடைய இந்த அந்தமான் நிக்கோபார் இருக்குது. அப்போ அதிக அளவில் இந்த இடத்துல வெப்பநிலை வர்றதுனால அந்த இடத்துல வாயு அதிக அளவில் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகுது, நீர் வந்து ஹீட் ஆகுது, நீர் ஹீட் ஆகி வேப்பரைசேஷன் ஆகுது, அதிகமாக பார்த்தீங்கன்னா வேப்பரைசேஷன் ஆகுது, மேலே போனது மறுபடிக்கும் மழைப்பொழிவுகளாக வருது. அந்த மழைப்பொழிவுகள் வந்ததுனால காடுகள் அதிக அளவில் உருவாது. சரிங்களா? இதனால் நம்ம வந்து கிளைமேட்டாலஜியில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன், கிளைமேட்டாலஜியில் தெளிவாக சொல்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் அந்த பாயிண்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ளதால் அந்த காரணத்துக்காக நான் சொல்ல வந்தேன். அதிக ஈரப்பதம் அதிக வெப்பநிலை கொண்டு அதிகமான ஈரப்பதம் வரும், அடிக்கடி பார்த்தீங்கன்னா மழை பெய்யும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிகமான வெப்பம் கொண்ட காலநிலை நிலவுவதாலும் அடர்ந்த காடுகள் அங்கே இடத்துல உருவாகுது. சரியா? ரைட். இதனுடைய பரப்பளவு எவ்வளவு? 8249 சதுர கிலோமீட்டர் தான் அதனுடைய பரப்பளவு கொடுத்துருக்காங்க. அடுத்து தீவு கூட்டத்தை 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. இதை வந்து எவ்வளோ பிரிக்கிறாங்க? 2 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. இதில் வடபகுதி தீவுகள் அந்தமான் எனவும் தென்பகுதி தீவுகள் நிக்கோபார் எனவும் அழைக்கப்படுகிறது. இதில் நார்த் சைடு இருக்கக்கூடியது என்ன சொல்கிறாங்க? இதில் நார்த் சைடு இருக்கக்கூடியது அந்தமான் சொல்கிறாங்க, சவுத் சைடு இருக்கக்கூடியதை நிக்கோபார்னு சொல்கிறாங்க. சரியா? இத்தீவு கூட்டங்கள் நாட்டின் அமைவிட முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. இதன் நிர்வாக தலைநகரம் என்ன? போர்ட் பிளேயர். ரொம்ப முக்கியம், தேர்வுகளில் எளிமையாக எழுதக்கூடிய ஒரு கேள்வி. இதனுடைய நிர்வாக தலைநகரம் என்னவா இருக்குது? போர்ட் பிளேயர் தான் இருக்குது. சரியா? ரைட். இதை வந்து அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டங்களை அந்தமான் அதே மாதிரி நிக்கோபார் இருக்குது, இது ரெண்டையும் எப்படி பிரிக்குது சார்? எது சார் பிரிக்குதுன்னா இல்லை கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்தமான் தீவு கூட்டங்களை நிக்கோபார் தீவு கூட்டங்களிலிருந்து 10 டிகிரி சேனல்னு சொல்லுவாங்க. 10 டிகிரி. நிறைய எக்ஸாமில் கேட்ட கேள்வி இதுதான். என்னது? அந்தமான் தீவு கூட்டங்களை நிக்கோபார் தீவு கூட்டங்கள்லேருந்து 10 டிகிரி கால்வாய் பிரிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும். அடுத்து நிக்கோபாரின் தென்கோடி முனை இந்திரா முனை, இதுதான் இந்தியாவின் தென்முனைன்னு சொல்லுவோம். சரி, இந்தியாவின் தென்முனைனா நீங்கள் கன்னியாகுமரின்னு எழுதக்கூடாது. இந்தியாவின் தென்முனைன்னு சொல்லக்கூடியது இந்திரா முனை, இந்திரா பாயிண்ட்னு சொல்லக்கூடியது. என்னது? இந்திரா பாயிண்ட்னு சொல்லக்கூடியது தான் இந்தியாவுடைய தென்முனையாக இருக்குது. இந்தியாவின் வடமுனைன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா கோல் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம பாடத்திலே பார்த்துருந்தோம். அடுத்து செகண்டு லட்சத்தீவு. லட்சத்தீவு எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அரேபியன் சி, அரபிக்கடலில் இருக்கக்கூடியது இந்த லட்சத்தீவு. சரியா? இந்தியாவின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள லட்சத்தீவு முருகை பாறைகளால் ஆனது. இதிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இங்கிலீஷ்லையுமே எப்படி கேட்டிருந்தாங்க? இது கோரல் ரீஃப்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் கோரல் ரீப்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் உள்ளவங்களுக்கு இங்கிலீஷ்லையுமே எப்படி கேட்டிருந்தாங்க தெரியுமா? முருகை பாறை அப்படின்னே கேட்டுட்டாங்க. முருகை பாறை. அப்போ நீங்கள் தமிழில் நிறைய பேர் வந்து தமிழில் படிக்கிறவங்க தமிழில் மட்டுமே படிக்கிறது, இங்கிலீஷில் படிக்கிறவங்க இங்கிலீஷில் மட்டுமே படிக்கிறது. அப்போ தமிழில் படித்தவங்க இதுக்கு ஆன்சர் எழுதிடலாம். இங்கிலீஷில் படித்தவங்க என்னன்னா முருகை பாறைன்னு இருக்கு அப்படின்னா என்னன்னு சொல்லி கோரல் ரிஃப்னா தெரிஞ்சிருக்கும், முருகை பாறைன்னா தெரிஞ்சிருக்காது. அப்போ முருகை பாறைகளாக ஆனது எக்ஸாமில் கேட்ட கேள்வி. பாருங்கள், சின்ன கண்டென்ட் தான், அதில் இருக்கக்கூடிய ஒரு வரிகளும் எந்த அளவுக்கு எக்ஸாமில் கேட்குறாங்கன்னு பாருங்கள். சரியா? அடுத்து தீவுகள் சுமார் 32 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. இதில் இருக்கக்கூடிய பரப்பளவு எத்தனை இருக்குது? 32 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இருக்குது. சரியா? அடுத்து இதன் நிர்வாக தலைநகரம் கவரெட்டி. சரியா? இதற்கு நிர்வாக தலைநகரம் என்ன? கவரெட்டி. இன்னும் இந்த வரிகளில் பாருங்கள். அடுத்த லட்சத்தீவு கூட்டங்களை 8 டிகிரி கால்வாய். இதற்கு முன்னாடி 10 டிகிரி சேனல் படித்தோம். இது 8 டிகிரி சேனல். 8 டிகிரி கால்வாய் மாலத்தீவிலிருந்து பிரிக்கிறதான். லட்சத்தீவையும் மாலத்தீவையும் பிரிக்கக்கூடியது என்ன? 8 டிகிரி சேனல். அப்படியே மாற்றி கேட்பாங்க. 10 டிகிரி சேனலாக அதுக்குள்ளது இதுக்கு கேட்பாங்க, இதுக்குள்ளது அதுக்கு கேட்பாங்க. அதற்கு 10 டிகிரி சேனல். அந்தமானையும் நிக்கோபாரையும் பிரிக்கிறது 10 டிகிரி சேனல். சரிங்களா? 10 டிகிரி கால்வாய்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி லட்சத்தீவையும் மாலத்தீவையும் பிரிக்கக்கூடியது 8 டிகிரி கால்வாய்ன்னு சொல்லுவாங்க. ஒரு வரியுமே ரொம்ப முக்கியம். இங்கு மனிதர்கள் வசிக்காத பிட் தீவுன்னு சொல்லுவாங்க, பிட் ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க. பிட் தீவு
பறவைகள் சரணாலயத்திற்கு பெயர் பெற்றது. இங்கு மனிதர்கள் வசிக்காத பிட் தீவுன்னு சொல்லக்கூடியது பறவைகள் சரணாலயத்துக்கு ரொம்ப பெயர் பெற்றதான். சரிங்களா? இப்போ தமிழகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவகங்கையில் வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் சொல்லியிருக்குல்ல, அது மாதிரி இங்கே பறவைகள் சரணாலயம் சொல்லக்கூடியது இருக்குது. ஆனால் மனிதர்கள் வசிக்காத இடமா இருக்குது. சரியா? அந்தமான் நிக்கோபார் தீவில் பாரன் ஐலாண்டுன்னு சொல்லி பார்த்தோம்ல, அதே மாதிரி இதில் பிட் தீவு பிட் ஐலாண்டுன்னு சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியம். அடுத்து கடைசி என்ன இருக்குது? லட்சத்தீவு, மினிக்காய், அமினித்தீவு கூட்டங்கள் 1973ஆம் ஆண்டு முதல் தான் லட்சத்தீவுன்னு சொல்லி பேர் வளைக்கிறாங்க. எப்போயிலிருந்து? 1973 1973க்கு அப்புறம் இந்த லட்சத்தீவுன்னு சொல்லக்கூடியது, மினிக்காய் தீவுன்னு சொல்லக்கூடியது, அமினி தீவுன்னு சொல்லக்கூடியது எல்லாமே சேர்த்து லட்சத்தீவுன்னு சொல்கிறோம். இப்போ எப்படி தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி டாமன் டையூ இருக்குல்ல, அதை எப்படி ஒரே தான் நம்ம சொல்கிறோம், டாமனை தலைநகரமாக வச்சு, அதே மாதிரி தான் இது சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இது சொல்கிறாங்க. ரைட். இதை தாண்டி மற்ற கடல் தீவுகள் என்ன இருக்குது? இதை தாண்டி மற்ற கடல் தீவுகள் என்ன இருக்குது? இந்தியாவின் இருபெரும் தீவு கூட்டங்களை தவிர்த்து, அதாவது அந்தமான் நிக்கோபார், இந்த லட்சத்தீவு, இது ரெண்டையும் தவிர்த்து நிறையா சின்ன சின்ன தீவுகள் இருக்குது. நிறையா பாருங்கள், தவிர்த்து பல்வேறு சிறிய தீவுகள், மேற்கு கடற்கரை, கிழக்கு கடற்கரை, அதே மாதிரி கங்கை டெல்டா பகுதி, மன்னார் வளைகுடா பகுதியில் காணப்படுகிறது. இவற்றில் பல தீவுகள் மனிதர்கள் வசிப்பதில்லை. நிறைய தீவுகளில் பார்த்திங்கன்னா மனிதர்கள் இருக்கக்கூடிய இடமா இருக்காது. நம்ம தமிழகத்திலே பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம் சொல்லக்கூடியது ஒரு தீவு தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏன் ராமேஸ்வரம் சொல்லக்கூடியதும் ஒரு தீவு தான். ராமேஸ்வரம் இருக்குல்ல, இந்த ராமேஸ்வரம் சொல்லக்கூடியதும் ஒரு தீவு தான். இந்த மாதிரி தீவுகள் காணப்படுகிறது. இவற்றில் பல தீவுகள் மனிதர்கள் வசிப்பதில்லை. இத்தீவுகளை அருகாமையில் உள்ள அந்தந்த மாநிலங்கள் நிர்வாகம் செய்கின்றன. அவ்வளோதான். இப்போ தீவை பொறுத்தளவில் நீங்கள் நல்லா படிச்சுக்கிறணும். சரிங்களா? நம்ம ரெண்டாக பிரிச்சிருக்கோம். ஒன்று அந்தமான் நிக்கோபார் தீவுகள், அடுத்து லட்சத்தீவுன்னு சொல்லக்கூடியது. ஒன்று வந்து பே ஆஃப் பெங்கால் சைடு இருக்குது, அரேபியன் சீட் சைடு இருக்குது. 10 டிகிரி சேனல், இங்கே 8 டிகிரி சேனல்னு சொல்லக்கூடியது. 10 டிகிரி சேனல் அந்தமானையும் அதே மாதிரி நிக்கோபாரையும் பிரிக்குது சார். அந்தமானையும் நிக்கோபாரையும் பிரிக்குது. 8 டிகிரி சேனல் பார்த்தீங்கன்னா லட்சத்தீவையும் மாலத்தீவையும் பிரிக்கக்கூடியதாக இருக்கும். லட்சத்தீவும் மாலத்தீவும் பிரிக்கக்கூடியதாக இருக்கும். இது வந்து முருகை பாறைகளால் ஆனதுன்னு சொல்லுவாங்க. ஒரு முக்கியமான பாயிண்ட்டு முருகை பாறைன்னு சொல்லக்கூடியது. அடுத்து பிட் தீவுன்னு சொல்லக்கூடியது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இங்கே பேரன் தீவுன்னு சொல்லக்கூடியது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இது எல்லாமே நீங்கள் ஃபேக்சுவல் கண்டா நீங்கள் எழுதி வைக்கணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்சுவல் கண்டா நீங்கள் நோட்டில் எழுதி வைக்கணும். இதே போல் நம்ம இதற்கு அடுத்து வரக்கூடிய செஷன் எல்லாத்துலேயுமே என்ன பார்க்கலாம்? அடுத்து இந்திய வடிகால் அமைப்பு எப்படி இருக்குது, இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக நம்ம இதற்கு அடுத்து வரக்கூடிய வகுப்புகளில் பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் நம்ம பிரித்து படிச்சிருப்போம். நீங்கள் பிரித்து படிக்கிறத கரெக்டாக தெளிவாக நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இதற்கு அடுத்து நீங்கள் குயிக்காக படிக்கலாம், நிறையா பகுதிகள் படிக்கலாம், நிறையா படிக்கிறது ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஓகே, நன்றி நண்பர்களே. இதற்கு அடுத்து வரக்கூடிய வகுப்புகளை நம்ம சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். நன்றி.